அதனால நீங்க தயவு கூர்ந்து அந்த ஜெபத்தை செய்யுங்க. அப்ப இரண்டாவது தேவன் தங்கி இருக்கிற ஸ்தானம் எப்படிப்பட்டதுன்னா, முதல் பரிசுத்தமானது, இரண்டாவது ஜெபம் நிறைந்தது. ஜெபம் நிறைந்தது. பாருங்க, ஜெப வழியாகிய 9 மணி நேரத்திலே, அதாவது பேதுரு யோவான், அழகா வசனம் தெரியுது, செயல்முறைக்கு வந்தா மட்டும் போதும். ஜெப வழியாகிய 9 மணி வேளத்திலே, கவனிங்க, பேதுருடைய காலும் யோவானுடைய காலும் வெளியே நிக்கல, தேவாலயத்துக்கு உள்ள போறாங்க. இப்ப கவனிங்க, ஜெப வேளையில குடும்பத்தில் உள்ளவர்களோ, நண்பர்களோ, உறவினர்களோ, ஊழியக்காரனோ வந்து இருந்தாலும் நீ அவாய்ட் பண்ணிட்டு ஜெப வேளை உள்ள வந்துட்டா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதை நீ அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை விட்டுருவார் ஆண்டவர். நான் திரும்ப